அக்கா அக்கா என்னடி? எனக்கு ஒரு 10 ரூபா வேணும்க்கா. எதுக்கு? யூனிவர்சிட்டிக்கு என் சர்டிபிகேட்டோட டூப்ளிகேட்லாம் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணணும். சரி வாங்கிக்க. கமலியாருங்க? நான் தான். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குமா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன பார்சல்? என்னன்னு தெரியலக்கா. அக்கா என்னோட பேக். ஐயோ சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இருக்குக்கா. ஐயோ thank God. கடவுளுக்கு நன்றி சொல்றது அப்புறமா இருக்கட்டும், முதல்ல அனுப்புனது யாருன்னு பாரு. From Surya number 12 Srinivas Vivekananda Mark Jaipur. மெட்ராஸ்ல திருட்டு போனது ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்து வந்தா என்ன, நல்லா இருக்கணும் அந்த புண்ணியவான். எங்க உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோன்னு நினைச்சேன். அந்த ஆண்டவன் ஆரம்பிச்சு வச்சுட்டான். முதல்ல அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றின்னு ஒரு லெட்டர் போடு. சரிக்கா. இது யாருன்னு தெரியுமா? தெரியலையா? நல்லா பாடுறா. டேய் கழுத மாதிரி கிட்ட போய் காயத்தை கடிச்சிடாத. ரங்கீலா ஊர்மிளாவை தெரியாம நீ எதுக்கு உயிரோடு இருக்க? தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறியா? பணங்கனம் கொடுத்தாலும் போய் படம் பார்க்க முடியும். படம் தானே இப்படியே ஃப்ரீயா பாரு. பாடுறா. ஹலோ ஹலோ மாமா. யாரு? தங்கவேலா? புரியுது. வள்ளியம்மா தானே? கூட்டு வர சொல்றேன். டேய் வள்ளியம்மா வீட்டுக்கு போய் தங்கவேலிட்ட இருந்து போன் வந்து கூட்டு வா. அவங்க அம்மா முன்னாடி சொல்லிடாத. நீங்க வேறயா? ரமா சுதான் போய் சொல்லி கூட்டு வந்துறையா. வெரி குட், டெவலப் ஆட்டியே போ. ஆமா முதல்ல கோவிந்தன் ஒரு பையனை வச்சிருந்தீங்களே, என்னாச்சு? ஐயோ அது என்னாச்சுன்னா, இந்த சுசீலான்னு ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி போன் வந்து அவன் கூப்பிட போய் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஆகி அவளை கூப்பிட்டு ஓடி போயிட்டாயா. ஐயோ இந்த பையனுக்கு என்ன வயசு? ஐயோ இவன் தங்கமான பையன். இவன் வந்து பால் குடி மாறாத பாலக. 4.5 வயசு தான் ஆகுது. அப்புறம் பள்ளியப்பா வந்துருச்சா? வருது. போன குடுங்க மாமா. கொடுக்க மாட்டேன். குடு மாமா. கொடுக்க மாட்டேன். குடு மாமாண்ணா. இந்த டச்சுக்கு தானே கொடுக்காம இருக்கு. హలో మీరు బాగున్నారండి? ఏంటండి ఫోన్ చేయడం మానేశారు? చెప్పండి. టిఫిన్ చేశారా? ఏం టిఫిన్ చేశారు? ఏమండి தங்கவேலு தெலுங்கு வாடா? అవునండి. சரி அதர் లాంగ్వేజ్ தெரிஞ்சுக்கணும்னா அந்த లాంగ్వేజ్లో ஒரு பொண்ணை லவ் பண்ணு. చెప్పండి ఏదైనా చెప్పండి. రాత్రి మీరు తీసుకుని వచ్చిన నైట్ లూజ్ అయిపోయిందండి. ஆமா அதனால இந்த ஏரியா பசங்க பூரா லூஸ் ஆயிட்டானுன்னு சொல்லு. ఫోన్ మాట్లాడతాను, డిస్టర్బ్ చేయొద్దు. சரி நீ మాట్లాడు. బొమ్మ கிட்ட மாட்ற வரைக்கும் நீ మాట్లాడు. రాత్రి పూరా మీరే గుర్తుకు వచ్చారండి. హలో ఫోన్ కట్ అయిందండి. என்ன கட் ஆயிருச்சா? ச்சே வர இந்த கரண்ட் டெலிபோன் ரெண்டு அடிக்கடி கட் ஆகுது. நீ வெய்ய தங்கவேல் மறுபடியும் ட்ரை பண்ணுவார், அப்புறம் மாட்டலாம். ஆமா இந்த நைட் எங்கேயோ லூஸ் ஆகுன்னு சொன்னீங்க. இங்க இழுத்து புடி. அப்படியே திரும்ப. சைதான் ஊசி நூல் எடுத்துட்டு வா, டைட் பண்ணலாம். வேண்டாம். ஐ நோ டெய்லரிங். ஐயோ வாமா வா. ஒரு இன்லைன் லெட்டர் கொடுங்க. இன்லைன் லெட்டரா? இதுல எழுதி எப்பமா போய் சேர்றது? உனக்கு போன் பண்ண தெரியாதா? இல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. அம்மா நீ உட்காருமா, தங்கவேல் போன் பண்ணுவாரு. அதுக்குள்ள நாம தெலுங்கு கத்துக்குவோம். ஐ லவ் யூ. அதுக்கு தெலுங்குல என்னன்னு கேட்ட? నిన్ను నేను ప్రేమిస్తున్నాను. నిన్ను నన్ని ప్రేమిస్తున్నాను. போமா வெக்கமாகுது. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த இந்திக்கார பொண்ணு இன்னைக்குத்தானே நம்ம கிட்ட தமிழ் கத்துக்க வரேன்னு சொன்னா. வந்துட்டா பத்தாச்சு. आइए अंदर आइए, स्लेट दे दो। முருகா, நான் ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் என்னையும் மதிச்சு ஒரு பொண்ணு தமிழ் கத்துக்க கேட்டு வந்திருக்கு. ये शर्ट सूर्या का है? हाँ जीगा.
ஒரு வாரமா சட்டையை துவைக்கவே இல்லை, இப்படி மூந்து பாக்குற. ये कंगा सूर्या का है। देखा उधर रखो, उधर रखो. ये बेटे सूर्या का है। இவளை பார்த்தா தமிழ் கத்துக்க வந்த மாதிரி தெரியல. உடனே பாடத்தை ஆரம்பிச்சிருவோம். போலோ अभी पढ़ाई शुरू करें. आ नहीं, आ नहीं, आ. मेरी हिंदी में आ है। ओ आ आहा नहीं, आ. मैं ये नहीं चाहती, मुझे तमिल में सिर्फ 4 वाक्य सीखना है. तमिल 4 वार्ता போதுமா? पूछो पूछो. तुम बहुत सुंदर लग रहे हो. நீ ரொம்ப அழகா இருக்க. मैं तुम्हें बहुत चाहती हूँ. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. मैं तुमसे प्यार करती हूँ. நான் உன்னை காதலிக்கிறேன். क्या हम घर छोड़ के भाग चले? நாம 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிரலாமா? बस इतने ही, बस. बहुत शुक्रिया सूर्या. दिल वाले एक दूजे के लिए. ஐயோ, இந்த பொண்ணை ஏன் உள்ள விட்டீங்க? தமிழ் கத்துக்கணும்னு வந்தா 4 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டா. அவன் நீ ஏன் லேட்டு? ஃபேக்டரியில நிறைய வேலை இருந்தது. ஓ, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதப்பா, இந்தா. என்ன கமலகிட்ட இருந்து லவ் லெட்டரா? என்னென்ன தப்பாவே யோசிக்கிறீங்க? சர்டிபிகேட் எல்லாம் அனுப்பியிருந்தேன்ல, அதுக்கு நன்றின்னு சொல்லி லெட்டர் போட்டிருக்கு. ஓஹோ, நீங்களே பாருங்க. நன்றி. सूर्या जी, आपके एमडी से बुला रहे हैं. गुड मॉर्निंग सर. गुड मॉर्निंग. May I come in, sir? Yes, please. आपने जो सामान मद्रास पहुंचना था वो भेज दिया क्या? I'm sorry, sir. I can't understand Hindi. I am sorry. Regarding our stocks to be transported to Madras, have you transported them? I'll follow it up, sir. The Japanese buyers have asked us for a quotation of unfinished marbles. I'll send a fax this evening, sir. You may go. Okay, sir. Surya, one more thing. Yes, sir. We are having a few problems with our workers in the tile section. Will you attend to it? Fine, sir. I'll do it right away. Good. Anything else, sir? Nothing. You may go. Thank you, sir. ராஜு சார், இங்க வாங்க. எந்த சார்? ஷர்மா எங்க இருக்காரு? கட்டிங் செக்ஷன்ல இருக்காரு. சர்மா என்ன ப்ராப்ளம் பண்றாரு? ஆர்க்கும் அடங்காத ஒரு முரடனே சார் அந்த சர்மா. வேலை செய்யறவங்களுக்கு புல்லு மரியாதை கொடுக்குறேன். நாங்க ஏதாவது சோதிச்சா சர்மாவும் அவனுடைய ஆளுங்களும் சேர்ந்து எங்களை மிரட்டி பெட்டியை தூக்கி ஊருக்கு போடான்னு சொல்றாங்க. சரி வா, நான் அவர்கிட்ட பேசுறேன். வாங்க சார். शर्मा जी, ராஜு இவர்கிட்ட சொல்லுங்க, நாம எல்லாருமே மனுஷங்க தான். வாங்குற சம்பளத்துக்கு கொடுத்த வேலையை கொஞ்சம் ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க. हम सब जीने के लिए इधर आया, जाके काम करने के लिए साहब बोलते हैं. मद्रास को ऐसे जाना क्या या पार्सल में जाना? மദ്രാസിലേക്ക് ജീവനോടെ போணுமா இல்ல போணுமா பார்சல்ல போணுமான்னு கேக்குறாரு. சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் பாஸ் கிட்ட பேசிக்கிறேன். ये मद्रासी इधर आओ. बोलिए साहब. ये आदमी गया ना, तुम्हारा आदमी को बोल के इसे मारना चाहिए. ठीक है साहब. मैंने भी देखा. बाथरूम में पानी नहीं आती? कॉर्पोरेशन जाके कंप्लीट करूं? என்னண்ணே,
மணி ராத்திரி 10 ஆச்சு. இந்த நேரத்துல குளியல் எல்லாம் ஒரு காரணமா தான். ஆமா, என்ன வழக்கம் போல பிறந்தநாள் வாழ்த்து எழுத ஆரம்பிச்சியா? ஆமாண்ணே, இந்த மாசம் அனுப்ப வேண்டிய பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த நேரத்தை ட்ரெஸ் மீட் எங்க கிளம்புறீங்க? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. பேசாம வாழ்த்து எழுதுற வேலையை பாரு. அப்ப நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன். அண்ணே, என்னண்ணே எங்க வெளியில கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இங்க வந்து படுக்கிறீங்க? தம்பி, உனக்கு 7 வயசு. நிறைய பொண்ணுங்க உன்னை காதலிப்பாங்க. என்ன யார் காதலிப்பாங்க? கணவன் வந்து காதலிப்பாங்க. அப்ப நான் அழகா இருக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இந்த கெட்டப். நீ டிஸ்டர்ப் பண்ணாத. கனவு காணணும். ஆள விடு. திருத்தவே முடியாது.